ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தஞ்சாவூர் மாநகர், தஞ்சாவூர் தெற்கு, தஞ்சாவூர் வடக்கு என்று அமைப்பு ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கிற 3 மாவட்டங்களில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த தலைமை கழக நிர்வாகிகள், பிற அணிகளில் உள்ள மாநில நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், மாவட்டத்தில் உள்ள பகுதி, ஒன்றியம், நகரம், பேரூராட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் இன்னைக்கு சந்தித்து வர இருக்கின்ற 26 தேர்தலுக்கு தயாராவதை குறித்து ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். மற்றபடி நீங்க கேட்கலாம். ஒரே நேரத்தில் சந்திச்சிருக்கீங்க. இது ஒரு அரசியல் சேர்றதுக்கான ஒரு இதா எதிர்பார்க்கலாம். இல்ல, முன்னாள் அமைச்சர் நண்பர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு சற்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டதுனால நான் இங்க வந்திருந்தப்ப அதை திரு ரங்கசாமி அண்ணன் மூலம் தெரிந்து கொண்டதுனால நான் இன்றைக்கு வருகிறேன்னு சொல்லிட்டு போய் அவரை பார்த்தேன். பொதுவாக உங்களுக்கு தெரியும், அரசியல்ல உள்ளவங்க சந்திக்கிறப்ப அரசியலும் பேசுவோம். ஆனா நான் போனதே அவருடைய உடல்நலம் சம்பந்தமா விசாரிக்கலாம். அதை தாண்டி ஒண்ணு இல்லை. யாரு? எடப்பாடி அடிக்கடி சொல்றாரு, நான் யாரும் கூட்டணியும் சேர்க்க மாட்டேன், உங்களை சேர்க்க மாட்டேங்கிறாரு, சசிகலாவும் சேர்க்க மாட்டேன், ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன், மத்த யாரு வந்தாலும் சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிற சொல்றாரு. நீங்க இது முன்னேறியும் நீங்க போராடிட்டீங்க கட்சி, நீங்க அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அவரோட கருத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது திரு பன்னீர்செல்வம் அவருடைய சித்தியையும் கட்சியில இணைக்கிறத பத்தி பேசுறாரு. நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நாங்க அவங்களோட இணைய வேண்டும், பழனிசாமி தலைமையில இணைய வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. நான் சொல்லுவது எந்த போராட்டமும் பண்ணல. அம்மாவுடைய தொண்டர்கள் அவர்கள் ஓரணியில் திரண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துகின்ற விதமாக செயல்படுவதன் மூலம் செயல்பட்டால்தான் திமுக என்கிற தீய சக்தியையும் அந்த கூட்டணியை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்றேன். இன்றைக்கு இரட்டை இலை சின்னமும் அம்மாவின் கட்சியின் பெயரும் அந்த கட்டிடமும் பழனிசாமி இருக்கிறதுனால அது தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகின்ற இயக்கமாக 10 முறை நடந்த தேர்தல்கள் பழனிசாமி தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு அவர் ஆளுங்கட்சியாக இருந்த 4 ஆண்டுகள், இப்பொழுது 4 ஆண்டுகள்ல 10 தொடர் தோல்விகளை சந்தித்து இரட்டை இலை மிகவும் பலவீனமாகி வருகிறது. அந்த கட்சி பலவீனமாகி வருவது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அங்கு உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் இரட்டை இலை பழனிசாமிகிட்ட இருக்கு, அவர்கிட்ட பணபலம் இருக்குங்கிறதுனால அவருக்கு தொடர்ந்து காவடி தூக்கி வந்தீங்கன்னா 26 தேர்தலுக்கு முன்பு பின்னால அந்த கட்சியையே பழனிசாமி இல்லாமல் செய்து விடுவார். தன் மீது வழக்குகள் வந்து விடக்கூடாதுங்கிற பயத்துக்காக அந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை சுயநலத்திற்காக கேடயமாக பயன்படுத்தி வருகிறார். கொளநாடு கொலை கொள்ளை வழக்கு முதல் அவர் 4 ஆண்டு ஆட்சிகள் அவருடைய தவறான நிர்வாகத்தால் ஊழல் முறைகேடுகள் ஏற்பட்டு அவர்கள் மீது எல்லாம் வழக்கு வந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் தன் மீது வழக்கு வரக்கூடாது என்பதற்காக திமுகவிற்கு பயந்து கொண்டு திமுக பாராளுமன்ற தேர்தல் உட்பட இன்றைக்கு வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக இரட்டை இலையை பயன்படுத்தி வருகிறார். அதனால நீங்க எல்லாம் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் உங்கள் மீது பெரிய பழி வரும். 26 தேர்தலுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் உங்களுக்காக நாங்கள் அதை மீட்டு தர வேண்டிய நிலைமை வரும். அதனால விழித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றோம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அவர்கள் தேர்தலுக்கு முன்பே விழித்துக் கொள்வதற்கான முகாந்திரங்கள் தெரிய வந்து இருக்கிறது. அதனால நல்ல செய்தி வரும் என்று அம்மாவின் தொண்டர்கள் எல்லோரும் நம்பிக்கை இருக்கு. அவ்வளவுதான். இதுல அவங்க வந்தாலும் வரலனாலும் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை தொடர போறோம், திமுகவை எதிர்த்து போராட போறோம், வெற்றி பெறணுங்கிறதுக்காக எல்லா முயற்சிகளையும் செய்ய போறோம். கொள்கையை பத்தி நீங்க பிஜேபியில இருக்கீங்க, ஆதரவோட இருக்கீங்க.
மூலிகை கொள்கை வந்து ஏத்துட்டு தமிழ்நாடு, நீங்க ஒரு தமிழனா நீங்க வந்து அதை எப்படி நீங்க மூலிகை கொள்கை வந்து அண்ணா ஆதரவு தெரிவிக்கிறீங்களா, எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? எந்த அடிப்படையில அதை சொன்னீங்க? ஆதரவு தெரிவிக்கிறீங்களா, எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? ஏற்கனவே இத இந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன். ஆக்கி மூர்த்திங்கிறவரு அண்ணாவின் நேர்காணல் ஒரு புக்கை தொகுத்திருக்காங்க. ஏற்கனவே நான் படித்தது இல்ல, படித்தவர்கள் சொல்ல கேட்டதை நான் உள்வாங்கியிருக்கேன். அதன் அடிப்படையில தான் நான் என்ன நேற்று சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும். அண்ணா, பேரறிஞர் அண்ணா என்கிற அந்த மாமனிதர் தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர், உள்ளத்துல நடுநிலையாக உண்மையாக பேசக்கூடியவர். அவருடைய பேச்சுகளும் எழுத்துக்களும் காலங்காலத்திற்கு பொருந்தக்கூடியது. அது அவர் வாழ்ந்த காலத்திற்கு மாத்திரமல்ல, என்றைக்கு பொருந்தக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி அவர். அவர் இன்றைக்கு இருந்திருந்தால் உறுதியாக இந்த கால சூழ்நிலையில மூன்றாவது ஒரு மொழி வேண்டும் என்பதை ஒத்துக்கொண்டிருப்பார் அப்படின்னு சொன்னேன். அதை நிறைய பேர் அந்த திமுக சாதகமானவர்கள் பல பேர் அதை வந்து எனக்கு எதிராக சோசியல் மீடியாவெல்லாம் சொன்னாங்க. நேற்று இரவு நான் எந்த புத்தகத்தில் படித்தேன் என்று மறந்திருந்தனோ அந்த புத்தகத்தின் ஆசிரியர் நமது தஞ்சாவூரை சேர்ந்தவரே. அந்த புத்தகத்தை தொகுத்து அந்த வெப்சைட்ல போட்டிருந்தார். நான் வெப்சைட்ல படிச்சிருக்கேன், இல்ல புக்கா படிச்சிருக்கேன். அது வந்து அந்த புக்கு வந்து அறிஞர் அண்ணாவின் நேர்காணல், ஆக்கி மூர்த்தியோடைய புக்கு. அவர் வந்து அண்ணாவுடைய நேர்காணல்கள் எல்லாம் 2004 இது வெளிவந்த புத்தகம். மணிவாசக நூலகம், சென்னை, சிதம்பரம், சென்னை, டி நகர், மதுரை, கோயம்புத்தூர், திருச்சியில எல்லாம் அதுக்கு பிரான்ச் இருக்கு. நான் காமிக்கிறேன். இந்த புத்தகத்துல உள்ளத அந்த வெப்சைட்ல வந்ததை நான் பார்த்திருக்கேன். அதை பார்த்த என் நண்பரும் எனக்கு அனுப்பியிருக்காரு. அதன் அடிப்படையில தான் பேசினேன். இருந்தாலும் இது வந்து என்னன்னா, போஜனா அப்படிங்கிற ஒரு இதழுக்கு அண்ணா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது 20/4/67 கொடுத்த ஒரு பேட்டி. இந்த புத்தகம் என்ன சிறப்புனா, ஆக்கி மூர்த்தி என்பவர் அண்ணாவின் தீவிர ஆதரவாளர். அண்ணா சம்பந்தப்பட்ட புத்தகங்களை எல்லாம், பேச்சுக்களை எல்லாம் அவர் வந்து தொகுத்து வழங்கி இருக்கிறார். அதுல மெயினா வந்து இது பேட்டிகள், அண்ணாவுடைய பேட்டிகள். அது வந்து இந்த புத்தகத்தை வந்து நான் காப்பி வேணா வாங்கி தரேன். ஒரே புத்தகம் தான் இருந்ததுனால அவரு இவர்தான் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். VS ராமலிங்கம், அவருடைய சன் செம்பியன். VS ராமலிங்கம் அவர்கள் இல்ல, ஒரு பையன் செம்பியன் வந்து இதெல்லாம் தொகுத்து வருங்கிறதுல நான் அதை பார்த்துட்டு அவரை கான்டாக்ட் பண்ணப்ப அவர் இந்த ஒரே புத்தகம் இருந்துச்சுன்னு எடுத்துக்கூடாது, காலம்பரை கொடுத்துட்டு போனார். அதுல வந்து 24வது பக்கத்துல உள்ளதுதான் நம்ம படிக்கிறேன். 24வது பக்கத்தை காமிக்கிறேன். அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்க, அந்த தலைப்பு என்னன்னா, ஒரே கட்சி ஆட்சி இந்தியாவுக்கு ஏற்றதல்லங்கிற தலைப்புல அவர் போஜனா பத்திரிகைக்கு ஏப்ரல் 20/67 கொடுத்த பேட்டியில 3 கோரிக்கைகள். தனி திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட போதிலும் தன் 3 அடிப்படை கோரிக்கைகளை திமுக கைவிடவில்லைன்னு அண்ணா சொல்லியிருக்காரு. எங்களுடைய மொழியும் கலாச்சாரமும் காப்பாற்றப்பட வேண்டும். இந்திய கூட்டாட்சிக்குள் எங்கள் மாநிலத்திற்கு உரிய அரசியல் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். 2, எங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு உறுதிமொழி தேவை. தனி நாடாக பிரிந்தால்தான் இந்த பாதுகாப்பு கிடைக்கும் என முதலில் நினைத்தோம். ஆனால் சீன படையெடுப்பிற்கு பின்பு இந்தியாவின் ஒரு பகுதியாக செயல்படுவதன் அவசியத்தை உணர்ந்து கொண்டோம். அதனாலதான் தனித்தமிழ்நாடு கோரிக்கையை விட்டதுல அது ஒரு காரணம். அதற்கு பிறகு தொடர்பு மொழிங்கிற பேர்ல அண்ணா அந்த அவங்க கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு. காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும். அதுவரை ஆங்கிலமே இணைப்பு மொழியாக நீடிக்க வேண்டும். 14 தேசிய மொழிகளுக்கும் சம மதிப்பு அளிக்கப்பட வேண்டும். காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் சொல்லியிருக்காரு. இப்ப நல்லதுறை கூட என்ன கேட்டாருன்னா, அது அவங்க ஒண்ணு ஹிந்தின்னு சொல்ல, நானும் ஹிந்தின்னு சொல்லல. ஆனா நாம் அனைவருக்கும் என்ன ஒரு உண்மை தரும்னா, அனைத்து மாநிலங்களையும் எளிதாக நீங்க தொடர்பு கொள்ளணும்னா, அதாவது அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் அண்ணாவே சொல்லியிருக்காரு. யாரை நம்ம எல்லாம் பின்பற்றுறோமோ
யார் பேரை சொல்லி கட்சி நடத்துறோமோ, யார் பேரை சொல்லி ஆட்சி நடத்துறோமோ, அண்ணா அன்றைக்கு இந்தியை எதிர்த்து போராடினார், அன்றைக்கு இந்தி மொழி திணிக்கப்பட்ட போராடினார், மீண்டும் மொழி போரெல்லாம் சொல்றாங்களே. அண்ணா தீர்க்க தரிசனமாக 67 ஏப்ரல் 20 ஒரு கோஜராங்கிற இதழுக்கு அளித்த பேட்டியில் சொன்னதை நான் தொகுக்கல, நான் சொல்லல, ஏற்கனவே தொகுத்து ஆக்கி மூர்த்தி என்பவர் யார் என்பது தெரியும், அதை வெளியிட்டவர்கள் யார் என்பது தெரியும். இதை வெப்சைட்ல வெளியிட்டவர்கள் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அது தஞ்சாவூர்ல சேர்ந்த VS ராமலிங்கம், அவரும் அவருடைய மகன் செம்பியனும் தலைவராகவும் செயலாளராகவும் இருக்க அண்ணா பேரவை சார்பாக வந்தது. நீங்க வேணா அவரை அனுபவித்து கேட்டுக்கலாம். அவர்கிட்ட இந்த புக்கை வாங்கி படிச்சேன். இதுல அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி வேண்டும்னா எந்த மொழி யதார்த்தமா, ஒரு மொழியை நம்ம இப்ப தமிழ் ஆங்கிலம் முக்கியம் அண்ணா சொல்லியிருக்காரு, நம்ம படிக்கிறோம். ஒரு தமிழனா நம்ம படிக்கிறோம். நீங்க கேட்ட கேள்விக்கு இந்தியா முழுவதும் நான் சென்று வேலை பார்ப்பதற்கோ தொடர்பு மொழி ஒன்று இருப்பது ஒரு காலப்போக்கில் ஒரு தொடர்பு மொழி வேண்டும் என்பதை அண்ணா அன்றே உணர்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன அண்ணாவின் அந்த வார்த்தைகள் மெய்யாகின்ற சூழ்நிலை இன்றைக்கு உலக நாடுகளை தொடர்பு கொள்வதற்கு எப்படி ஆங்கிலம் பயன்படுகிறதோ. ஏன்னா நானே ஹிந்தி படிக்காததுனால எனக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தோம். டெல்லியில எல்லாம் போயிருந்தப்ப நான் ஏதோ ஒரு கடைக்கு போறப்ப நான் அதுல பட்ட கஷ்டங்கள் தெரியும், எத்தனையோ பேருக்கு தெரியும். அங்க தமிழ்நாட்டை விட்டு நாங்க வெளில போக மாட்டோம், இங்கதான் இருப்போம்னு முடிவெடுத்தவங்கள 3வது மொழி தேவையில்லை. கேளுங்க, காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் சொல்றாரு. அவர் எதை சொன்னாருன்னு தெரியாது. எது எளிதான ஒரு தொடர்பு மொழியை அதை நம்ம படிச்சா, ஒரு மொழியை படிச்சா 3வது படிச்சா இந்தியா முல்லா தொடர்பு கொண்ட மொழிய நான் அதை எப்படி பாக்குறேன்னா, அண்ணா அதை ஹிந்தின்னு சொல்லல. ஏன்னா நீங்க அதுக்கு ஒரு வாக்குவாதத்துக்கு வருவீங்க. இப்ப எங்க மாணவர் நடிச்சார் கூட அது அண்ணா அதை சொல்லலன்னு வக்கீலா சொன்னாரு. நீங்க இன்பிட்வீன் எல்லாம் பேசாதீங்க. அவர் டைரக்டா சொல்லல, அண்ணா கோடிட்டு காமிச்சிருக்கார். தமிழ்நாட்டில் வசிப்பவர்களுக்கு, அண்ணாவின் கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கு, நாம் திராவிடன் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு இன்றைக்கு 3வது மொழி சொல்வதே பெரிய குற்றம். நீங்க கூட என்ன கேட்டீங்க, ஒரு தமிழனா எஸ், ஒரு தமிழனா நான் ஏத்துக்கிறேன். நான் பெரிதும் மதிக்கின்ற பேரறிஞர் அண்ணா காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கு ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் என்று சொல்லியது இந்த புத்தகத்தில் வந்திருப்பது ஒரு தொகுப்பு. இது தொகுப்பாளருடைய கிரெடிபிலிட்டியை நீங்க செக் பண்ணிக்கலாம், இந்த தொகுப்பையும் செக் பண்ணிக்கலாம். சரிதானே? இப்ப அதுல என்ன கேள்வி இருக்கு? அடுத்தது திரிக்க கூடாது. தனிப்பட்ட மனிதனோட ஒரு மொழியை கத்துக்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதன். நம்ம வெளிநாட்டுக்கு போறோம், வெளிமாநிலத்துக்கு போறோம், அது சொந்த விருப்பப்படி படிக்கிறது. இது கட்டாயப்படுத்தி ஒரு மாநிலத்தை கட்டாயப்படுத்தி மத்திய அரசு அழுத்தம் கொடுக்க கூடாது. இதுக்கு நம்ம தமிழ்நாடு இல்ல நீங்க அது தப்பா பாக்குறீங்க. இப்ப தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல தான் 2 மொழி இருக்கு. நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு 3வது மொழி ஏன் ஹிந்தியை படிக்கிறாங்க. CBSE போர்டுல ஹிந்தி இருக்கு. எங்க ஒரே இடத்துல இல்லைன்னா ஹிந்தி ஹிந்தியோ 3வது மொழியோ இல்லாதது அரசு பள்ளிகள்ல. ஸ்டேட் பள்ளியில யார் படிக்கிறா? ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள் தான். அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ் எல்லாம் மற்ற ஸ்கூல்ல படிச்சிருவாங்க. இந்த அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள், குறிப்பா ஏழை எளிய மாணவர்கள், கூலி தொழிலாளர்களுடைய பிள்ளைங்க. நான் தமிழ்நாடுக்குள்ள டிராவல் பண்றவன். போற இடங்கள்ல இன்னைக்கு இங்க இருந்தாலும் திருநெல்வேலியில இருக்கோம், போற இடங்கள்ல கார்லயே போவேன், நான் பிளைட்ல கூட போக மாட்டேன். நிறுத்தி கேட்டப்ப இதுவரை ஒரு 100 பேர், ஒரு காரணத்துக்கு 100 பேர் கேட்டதுன்னா எனக்கு தெரிந்து 85 பேர் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ரோட்ல சந்திக்கிற தினக்கூலிகள், எங்க பிள்ளைக்கு 3வது மொழி படிக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு? அவங்க என்ன ஜாதின்னு தெரியாது, என்ன மதம் தெரியாது, ஆனா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனா நம்ம மாதிரி திராவிடர்கள். எங்க திருநெல்வேலி பக்கத்துல நான் போறப்ப நீ கேட்கிறேன், எங்க டிராவல் பண்றப்ப நீடாமங்கலம் பக்கத்துல கேட்கிறோம். அங்க உள்ளவர் சொல்றாரு, விவசாய கூலிகளாக இன்றைக்கு பீகார்ல இருந்தே இங்க இருக்காங்க, நம்ம அவங்க மொழியை கத்துக்கிறதுனால என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறாங்க. நான் இது சொல்றது யதார்த்தம். நான் ஒன்றும் பிஜேபி கூட்டணியில இல்லைன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா இதுக்காக பேசியிருப்பேன். இன்னும் நான் பெரிதும் மதிக்கிற பேரறிஞர் அண்ணா அவர்கள், நான் அவர் சொல்லியதை, அவருடைய பேட்டியையோ எழுதியதையோ ஏற்கனவே உள்வாங்கியதை எனக்கு எங்கேன்னு தெரியாம நேற்று நான் மன்னார்குடியில சொந்த ஊர்ல மீடியால என்னை மீறி சொன்னேன். அதற்கு நான் பேசியதோட நேரம் என்னை தாக்கி பல பேர் சோசியல் மீடியால வந்ததோ, இதை யார் எனக்கு சொன்னாரோ அவரே எனக்கு வெப்சைட்ல அனுப்பி
இந்த அட்ரஸ்ல தான் சார் அந்த புத்தகம் இருக்கணும்னாரு. நீ காலம்புற 9 மணிக்கெல்லாம் மாவட்ட செயலர் ராஜேஸ்வரன் அவர் செம்பியனை போய் சந்தித்தாரு. அவரே இந்த புத்தகத்தை கொடுத்தார். இதுல நான் தமிழனா இருந்துட்டு மொழி திணிப்பே இதுல கிடையாது. அரசின் கல்விக் கொள்கை அது. 3வது ஒரு மொழி, தாய்மொழி அவசியம் படிக்கணும்னு சொல்றாங்க. அவர் சொல்றது தாய்மொழியை படிங்க, ஆங்கிலத்தை படிங்க, 3வது ஒரு மொழியை படிங்க. அது நம்ம பொறுத்த வரைக்கும் அது ஹிந்தியா இருந்தா இந்தியா ஃபுல்லா தொடர்பு மொழியாக இருப்பதற்கு பயனாக இருக்குன்னு நாங்க சொல்றேன். இதை நீங்க மறுப்பது ஏற்றுக்கொள்வது உங்களுடைய சொந்த கருத்து. ஆனா அண்ணா அவர்கள் காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு இணைப்பு மொழி தேவை என்பதை கிளியரா சொல்லியிருக்காங்க. அதனால அண்ணாவின் பேரை சொல்லி யாரையும் ஏமாற்ற முடியாதுங்கிறத ஒரு பொது தொடர்பு மொழின்னு சொல்றாரு. ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டுங்கிறார். அவர் வேணா ஹிந்தியை சொல்லிக்கலன்னு சொல்லலாம். ஆனா நான் என்ன உணர்றேன்னா, எல்லா மாநிலத்துக்கும் எளிதா தொடர்பு கொள்றது ஒரு 3வது மொழி ஈஸியா படிச்சீங்கன்னா ஈஸியஸ்ட் வே இஸ் ஹிந்தி. ஆனா நீங்க அடிக்கடி சொல்ற வார்த்தை ஆரம்பத்துல கட்சி நீங்க வெளில வந்த பிறகு ஸ்லீப்பர் என்கிட்ட இருக்காங்க, ஸ்லீப்பர் வந்துருவாங்க சொல்லுவாங்க சொல்றீங்க. இதுவரையும் அந்த ஸ்லீப்பர் யாரும் லாஸ்ட் சொல்லல. 2026 தேர்தல் ஸ்லீப்பர் வந்துருவாங்களா? உங்ககிட்ட சில உங்க கட்சியில வந்து இணைஞ்சிருவாங்களா? அதாவது ஸ்லீப்பர் செல்லு ஒருத்தர் இருக்க முடியாது, நிறைய பேர் இருப்பாங்க. ஸ்லீப்பர் செல்ல அவங்க ஏதோ தீவிரவாதியோ படுத்துக்கிட்டு இருக்கவங்களோ தூங்கிட்டு இருக்கவங்களோ கிடையாது. அவர்கள் எங்கேயும் ஆக்டிவா இருப்பாங்க. எங்களுக்கு எது தேவையோ என்னுடைய பேரண்ட் பார்ட்டில இருக்கவங்க. இப்ப உதாரணத்துக்கு எங்க சித்தியை நாங்க பெங்களூர்ல இருந்து அழைச்சிட்டு வந்தோம். அன்னைக்கு பழனிசாமி என்ன பண்ணாரு, எல்லையில வந்து நின்று கொண்டு போலீஸ் அவர் யார அப்ப ஒருத்தர் இருந்தாரு, என்ன ராஜேஷ் தாஸ் பெரிய படையோட நின்று வண்டியில புடுங்கணும்னு சொன்னார். அப்ப தட்சிணாமூர்த்தியில அதிமுகவுல பதவியில இருந்தவரை நான் வர வச்சு அவர் கார்ல அந்த பாடல்ல எங்க சித்தி அனுப்பினவங்கள நிறுத்த முடியல வண்டிய. வேலூருக்கு அப்புறம் தான் யார் வண்டின்னு தெரிஞ்சுட்டு அவர் கட்சியை விட்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கிட்ட வர முடியல. அதை போன்று உதவி செய்பவர்கள், அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், அம்மாவின் கட்சியை பலவீனப்படுத்தி வருகிறார் பழனிசாமி கும்பல் என்பதை உணர்ந்து இருப்பவர்கள், அந்த நல்ல மனிதர்கள் எல்லாம் ஸ்லீப்பர் செல் தான். இன்றைக்கு கூட உங்களுக்கு அங்க நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தெரியும். யாரெல்லாம் குரல் எழுப்பினார்கள், என்னென்ன நடக்குது, அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் அணியில இணையணும்னு பேசுறவங்க யாருன்னெல்லாம் தெரியும். எனக்கு தெரிந்து பெரும்பாலான தொண்டர்களும் நிர்வாகிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மாவின் இயக்கம் இடம்பெற வேண்டும், திமுகவை வீழ்த்துவதற்கு நாம் அனைவரும் ஓரணியில் திரண்டணும், இல்ல இணைய விருப்பப்படுறவங்களை இணைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்து. அதை பழனிசாமி மறுப்பதற்கு காரணம் சுயநலம் மாத்திரம் இல்ல, திமுக மீது உள்ள பயம். இந்த தேர்தலில் அவர் எங்க இணைஞ்சிட்டா அவருக்கு வழக்குகளால கைது நடவடிக்கை எல்லாம் வந்திருக்கிற பயத்துல தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு கேடயமாக அந்த கட்சி பயன்படுது. ஆமா, அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க தம்பி, அந்த பேப்பர் கூட அதுல கிளியரா இருக்கு. இதை நான் படிக்கிறேன், ஹிந்து பேப்பர்லாம் கூட இருக்காங்க இங்க. அவர் சிவதாஸ் மீனா சீஃப் செக்ரட்டரியா இருந்தவர் எழுதியிருக்காரு. வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் லெட்டர் 23 to 24, I would like to inform that the state of Tamil Nadu is very keen to sign the MOU, very keen, for establishing the PM Shri schools in the state. நாங்க ரொம்ப அதுல கீனா இருக்கோம்னா என்னங்க அர்த்தம்? ஆர்வமா இருக்கோம், நாங்க அதுல ரொம்ப ஈடுபாடோட இருக்கோம். In this regard, a state level committee headed by School Education Secretary has been constituted. Based on the recommendations of the committee, the MOU for establishing PM Shri schools will be signed by the state before beginning of the next year. இல்லங்க, அப்படி சொன்னா என்ன சொல்லுவான்? Regarding the PM Shri scheme, we have constituted a committee headed by the School Education Secretary. We will wait. Let us wait for the recommendation. After that we will decide தான் நம்ம சொல்லுவோமே தவிர we are very keen to sign the எத்தனை இடத்துல சொல்றீங்க, உங்க விருப்பத்தை காமிக்கிறீங்க. அதை நீங்க அருணன் திருப்புறாரு, அதுக்கு எழுதப்பட வேண்டிய லெட்டர் இப்படி இருக்குமா என்பதை ஆங்கிலம் தெரிந்தவர்கள் தயவு செய்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுல விதண்டாவாதமா கேள்வி கேட்கலாம்.
பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் we will decide சொல்ல வேண்டியதானே whether to join or not தானே. நானா இருந்தா போடுவேன், நீங்களா இருந்தா அப்படித்தானே போடணும். அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க ஒரு ஆர்வத்தை காமிக்கிறீங்க? திமுக அமைச்சர்களோட குழந்தைகள் மும்மொழி படிக்கும் இதுல வந்து அந்த வார்த்தையே வராது. ரொம்ப கீனா we are very keen to joinங்கிறாங்க. அந்த இது வந்ததுக்கு அப்புறம் சேர நீங்க அது வந்ததுக்கு அப்புறம் சொன்னா we will decide after the recommendations of the committeeன்னு தான் நான் சொல்லுவோம். அதுதான் சொல்லணும். இது ஏமாத்துற அதுதான் சொல்றாரு. நீங்க ஏமாத்துறீங்க, நீங்க யூ டர்ன் எடுத்துட்டீங்க, you are dishonest அப்படின்னு அவர் சொல்றாரு. டிஸ்ஆனஸ்ட் சொல்றது காரணமே இது ஆங்கிலம் தெரிந்தவர்கள். நீங்க நம்ம சம்மந்தம் இல்லாத ஒருத்தட்ட கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க தான் வரும். ஒரு வீட்டுல போய் பொண்ணு பாக்குறேங்க, பொண்ணு பார்த்துட்டு எங்க பையனை வந்து பார்த்துட்டு எல்லாம் கலந்து பேசி சொல்றேன்னு தான் சொல்லுவோம். நாங்க உங்க வீட்டு பொண்ணை கட்டணும்னு ஆர்வமா இருக்கோம், மாப்பிள்ள வந்துடட்டும், பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து நிச்சயதாரத்தை வச்சுக்கிறோம்னு சொன்னோம்னா நம்மள மாதிரி அயோக்கியம் இருக்கு இல்லையா, இருக்கானா இல்லையா கேட்கிறேன். இல்ல மாப்பிள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தானே முடிவு பண்ணுவோம்னு சொல்லலையே நீங்க. நாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கோம், நாங்க எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கோம், பையனும் வந்து பார்த்துட்டோம், பார்த்ததுக்கு அப்புறம் நிச்சயதாரத்தை வச்சுக்கோன்னு சொல்ற மாதிரி தான் இது. நான் அப்படிதான் பாக்குறது. ஆமா, நிறைய செய்திகள் வருது, ஏற்கனவே வந்துச்சு. சயின்டிபிக்கா அதுலயும் ஊழல் பண்றாங்க. இப்ப உங்களுக்கு தெரியும் நம்பர் 2 சேல்ஸ் ஃபேக்டரியில இவங்களுக்கு வேண்டிய ஃபேக்டரிகள் எத்தனை இருக்கு, அதுல இருந்து நம்பர் 2வா கடைகளுக்கு அனுப்பி அதை சேல் பண்றப்ப அதுல வர்ற உண்மையான வரி வருவாய் அரசாங்கத்துக்கு போறது இல்லாம இவங்க பாக்கெட்டுக்கு போகுதுங்கிறது பலாயிரம் கோடி. இதுல 25,000 கோடி வருமானம் வந்தா 25,000 கோடி கிட்ட ஆண்டுக்கு வந்து அதுல இத நம்பர் 2 சேல்ஸ் நடக்குது அப்படிங்கிறத குற்றச்சாட்டுகள் அடிப்படையில நிறைய பேர் கோரிக்கை வைத்த அடிப்படையில் இடி இன்னைக்கு விசாரிக்கிறாங்க. உண்மை வெளிப்படட்டும். இது எப்படி டெல்லியில கெஜ்ரிவால் மேல ஒரு பெரிய ஸ்கேம் வந்துச்சோ பாலிசிலேயே, இது வந்து அந்த எக்ஸிகியூஷன்ல சயின்டிபிக்கா எதுவும் நடக்குது அப்படிங்கிறது எல்லாரும் மத்தியிலும் இருக்கு. அந்த டாஸ்மாக் கடைகள் மூலம் அரசுக்கு பில்லு போட்டு விற்காம விற்கிறது நம்பர் 2 சேல்ஸ் தான். உங்களுக்கு தெரியாது இல்லை, அது அதை கண்டுபிடிப்பதற்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு. அதுல அவங்க மடியில கணம் இல்லைன்னா யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அது இதே மாதிரி பேசுறதுதான் அநாகரிகம். இப்ப தமிழ்நாட்டுல 30 மாவட்ட திட்டம் இருக்கா, பிரிச்சிருக்காங்களா? இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து நிறைய இன்கம் வரும், அங்க மெட்ராஸ்ல இருந்து நிறைய இன்கம் வரும், திருப்பூர்ல இருந்து நிறைய இன்கம் வரும். ஏன்னா நிறைய தொழிற்சாலைகள், நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு. நம்ம தஞ்சை மாவட்டத்துல எவ்வளவு ஃபேக்டரி இருக்கு? இங்க விவசாய வருமானம் தான். புதுக்கோட்டையில என்ன வருமானம் வர முடியும், ராமநாதபுரத்துல என்ன வருமானம் வர முடியும், அங்க தூத்துக்குடியில இருந்து என்ன வரும், அங்க கூட ஃபேக்டரி இருக்கு. அங்க எங்க இருந்து அரசுக்கு இன்கம் டாக்ஸுக்கு வருமானம் அதிகமா கிடைக்கணும், எங்க இருந்து ஜிஎஸ்டி அதிகமா வருதோ தொழில் இருக்கு. இப்ப டவுன்ல இங்க தஞ்சாவூர்ல இருந்து ஜிஎஸ்டி அதிகமா இருக்கும், பக்கத்துல உள்ள கிராமத்துல இருந்து இருக்காது. அப்படின்னா நீங்க என்ன கேக்குறீங்கன்னா தஞ்சாவூருக்கு கொண்டுதான் ஸ்கீம் கொடுக்கணும், பக்கத்துல உள்ள அந்த கிராமத்துக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்ற மாதிரி இப்ப தமிழ்நாடு பட்ஜெட் எல்லா மாவட்டத்துக்கு சேர்த்து தானே போடுறாங்க. இதுல வந்து எங்களுக்கு வேணா ஸ்கீம் கேளுங்க, அதை விட்டுட்டு எங்கள்கிட்ட இருந்து நிறைய வருது நிறைய வருதுன்னு இவர் கட்டல. இங்க செய்யற தொழில்கள்ல இருந்து வர்ற வருமானம் இன்கம் டாக்ஸ்ல போகுது, ஜிஎஸ்டில தொழில்கள் மூலம் வர்ற வருமானம் வருது. அது இந்தியா முழுமைக்கு தானே அவங்க பிரிச்சு கொடுக்க முடியும். இப்ப தமிழ்நாட்டுல வர்ற வருமானம் எங்க இருந்து வருதோ கோயம்புத்தூருக்கு தான் கொடுக்க முடியுமா, இல்ல திருப்பூருக்கு மாத்திரம் கொடுக்க முடியுமா, இல்ல சென்னைக்கு மாத்திரம் கொடுக்க முடியுமா? அதே மாதிரி எல்லா மாவட்டத்துக்கும் பிரிச்சு கொடுக்கறத அவர் செய்யறப்ப ஒரு மத்திய அரசாங்கம் எல்லா மாநிலத்தையும் கொடுக்க முடியும். இதுல டிஸ்ஆனஸ்ட்ங்கிறத இவங்களுடைய ஏமாற்று வேலை தானே. இவங்கதான் சயின்டிபிக் கரப்ஷனுக்கு உள்ளவங்க. இவங்க இப்ப அரிட்டாப்பட்டியில அந்த டங்ஸ்டனையும் முதல்ல அதுக்கு ஒரு தலையை காமிக்கிறது, பாம்புக்கு மீனுக்கு தலையையும் பாம்புக்கு வாழையும் காட்டுற மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். அதை வந்து அதையும் திசை திருப்புறது. நீங்க அவர் தமிழ்நாடு எம்பி பத்தி பேசினா மக்களை பத்தி பேச பிரெஞ்சு படிக்கிறேங்கிறதான் உண்மை. இவங்க நடத்துற ஸ்கூல் எல்லாம் சென்ட்ரல் போர்டு ஸ்கூல், எல்லாரும் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போர்டு நடத்த வேண்டியதானே. ஸ்டாலின் குடும்பம் எல்லாம் தமிழர் தானே, அங்க ஹிந்தியை கற்பிக்கணும் இல்லைங்க. அதுதான்
நீங்க எதுக்கு டாஸ்மாக் கடை வைக்கணும், நீங்க வந்து கூல்ட்ரிங்க் கடை வைக்கலாம்ல. அதே மாதிரி மத்திய அரசு அதை இல்லங்க, சிபிஎஸ்இ போர்டு தான் நீங்க வைக்கணும்னு அவசியம் என்ன இருக்கு? ஹையர் செகண்டரி போர்டு ஸ்கூல் வைக்க நடத்தக்கூடாதா? நீங்க கேட்கிறேன், நீங்க தான் திராவிடன் தமிழன் இந்தியா எங்களுக்கு ஆகாதுங்கிறோம்ல. ஏன்னா தமிழன்னா ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொல்ற நீங்க ஹிந்தி எதுக்கு சொல்லி கொடுக்குறீங்க? நீங்க உங்க ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போர்டு, ஹையர் செகண்டரி போர்டு ஸ்கூல் ஆரம்பிக்க வேண்டியதானே? தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசியா மத்திய அரசு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல அப்புறம் அதை தான் நீங்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு மீன் வேணும்னா நீங்க மீன் கடை தானே வைக்கணும். நீங்க காய்கறி சாப்பிடுங்க. ஏதாவது தமிழ் என்னாச்சா? நான் ஹிந்தி படிக்க கூடாது, அப்படியே ஹையர் செகண்டரி போர்டு நடத்த வேண்டியதானே? நீங்க சும்மா நம்மள ஏமாத்திக்க வேணாங்க பிரதர், அதான் உண்மை. இதுக்கு அண்ணா வேலை இனிமேல் இருக்க முடியாது. இதே மாதிரி எவிடன்ஸ் இன்னும் அந்த போஜனம் இதெல்லாம் எடுத்துருவோம். அடுத்தது நான் பேசினா எவிடன்ஸ் இல்லாம பேச மாட்டேன். நேற்று நீங்க ஆரம்பிச்சப்ப இப்படி எல்லாம் பாவீங்கன்னு தெரியும். இன்னைக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. தாவேகா வந்து அதிமுகவோட டைப் வச்சிருந்துட்டு முனைப்பு காட்டுது அப்படின்ற மாதிரி நான் திரும்ப சொல்றேன், நீங்க நம்ம ஊருக்காரங்க, நீங்க அரசியல் கூட்டணிகளை பத்தி ஆர்வமா கேட்கறது தப்பு இல்ல. இந்த ஆட்சியில நடக்கிற அவலங்கள், டெய்லி ஒரு எங்கேயாவது ஒரு கற்பழிப்பு, ஏதாவது ஒரு பள்ளி மாதிரியும் பால்வாடி ஸ்கூல்கள், பால்வாடியும் முழங்குற பால்வாடி ஸ்கூல்கள்ல படிக்கிற பெண்ணுங்க முதற்கொண்டு 80 வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை. கூலிப்படைகளை எங்க பார்த்தாலும் கொலை செய்யுது. போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு ஃபுல்லா பரவி கிடக்கு. இந்த அரசாங்கம் இன்றைக்கு என்ன குற்றச்சாட்டுன்னா, இந்த சாராய வியாபாரத்திலையும் ஊழல் செய்யறாங்கன்னு. அதுதான் இடி வந்து இன்றைக்கு அங்கெல்லாம் சோதனை செய்யறாங்க. சயின்டிபிக் கரப்ஷனு. இவங்க வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போய் சீஃப் மினிஸ்டர் ஏதோ வெளிநாட்டு முதலீடை கொண்டு வர்றாங்கிறாங்க. இங்க கிட்டத்தட்ட 10,000 சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள்லாம் மூடப்பட்டிருக்கு. இந்த ஆட்சி கேவலமான ஆட்சியா போயிட்டு இருக்கு. சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது. அதை பற்றி திரும்ப திரும்ப நீங்க கேள்வி கேட்டால்தான் நாங்க பதில் சொல்றப்ப அது இன்னும் புரியாத மக்களுக்கு போய் சேரும். அதிமுக இருக்காரு, அவரை எடப்பாடி ஒதுக்கிட்டாரு. அவருக்கு நீங்க அவர் சந்திச்சது உங்கள்கிட்ட பேசினாரா? இன்னைக்கு தான் அவர் பேசுனீங்களா? அவரு செங்கோட்டையன் மனநிலையில தான் அங்க மெஜாரிட்டி ஆஃப் த பெரும்பான்மையான அம்மாவின் தொண்டர்கள் அங்க இருக்காங்க. அவர்களாம் விழித்துக் கொள்ள தொடங்கி விட்டார்கள். கொஞ்ச நாள் பொறுங்க, எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். உதய சூரியன், சூரியன்கிற மத்திய சான்ஸ்கிரிட் தான். உண்மைதான் அவர் சொல்றது. கடந்த முறை சேர்த்து வச்சாங்க. அதே மாதிரி சேர்த்து வைக்கிறது வாய்ப்பு இல்லை. யார் சேர்த்து வச்சிருக்காங்க? அப்போ ஒரு அம்மாவுடைய ஆட்சி தொடரணுங்கிற சென்ஸ்ல பிஜேபி அதை செஞ்சு வச்சாங்கன்னு பன்னீர்செல்வமே சொல்லிருக்காரு. கவர்னர் 2 பேரையும் சேர்ந்து வச்சாரு. இப்ப வந்து பழனிசாமி அவங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு திமுகவுக்கு பயந்துட்டு ஆட்ட போட்டுட்டு இருக்காரு. அதனால இதற்கெல்லாம் தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாரையும் சேர்த்து வைப்பாங்கிறதா என்னுடைய எண்ணம். இந்த அரசியல் தலைவர்கள் சந்திச்சாங்க, அப்படிதான் பாக்குறேன். அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட நீங்க அந்த கூட்டணியில் இருக்கீங்களா? நான் பலமுறை சொல்லிட்டேன், நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கோம். எங்க கூட்டணிக்கு எந்த கட்சி வந்தாலும் அதிமுக இல்ல, தமிழ்நாட்டுல எந்த கட்சி எல்லாம் திமுக ஆட்சியை வீழ்த்துன்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் அனைவரும் எங்க கூட்டணிக்கு வர்றவங்க. ஒருவேளை பழனிசாமி வந்தால் அந்த நேரத்துல நான் எங்க தொண்டர்களோட சேர்ந்து முடிவெடுத்து எங்க கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில போட்டியிடும். தனிப்பட்ட டிடி தினகரன் போட்டியிடுவதை பற்றி அப்ப யோசிச்சு நான் சொல்றேன். மற்றபடி எங்க கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில